So children, நம்ம போன கிளாஸ்ல டிரான்சிஸ்டர் அப்படின்னா என்ன, what are the three regions of a transistor, what is the schematic representation of a transistor, what is the circuit representation of a transistor அப்படின்னு பார்த்தோம். சர்க்கியூட் ரெப்ரசன்டேஷன் மட்டும் இன்னொரு தடவை குவிக்காக பார்த்துட்டு நம்ம மேலே போகலாம். ஸோ இது ஒரு டிரான்சிஸ்டருக்கு 3 லீடு இருக்கும், எமிட்டர், பேஸ், கலெக்டர்னு. இந்த மாதிரி ஒரு சிம்பல்ல சர்க்கியூட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எமிட்டர் அண்ட் கலெக்டர், எமிட்டர் லீட்ல ஆரோ மார்க் போட்டுருப்போம். ஆரோ பாயிண்டிங் அவே ஃப்ரம் த பேஸ் அப்படின்னா அது என்பிஎன் டிரான்சிஸ்டர். அது ஏன்னா ஃபார்வர்ட் பயஸ்ட் கண்டிஷன்ல அந்த கரண்ட் எமிட்டர்லேருந்து வெளியில போகும். அதனால சப்போஸ் ஆரோ மார்க்கை டுவர்ட்ஸ் த பேஸ் போட்டிருந்தோம்னா அது பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ நமக்கு தெரியும் என்பிஎன் டிரான்சிஸ்டர்னா ஒரு பி டைப் செமிகண்டக்டர் இஸ் சாண்ட்விச்டு பிட்வீன் 2 n டைப் செமிகண்டக்டர்ஸ். பிஎன்பி டிரான்சிஸ்டர்னா ஒரு n டைப் செமிகண்டக்டர் இஸ் சாண்ட்விச்டு பிட்வீன் 2 p டைப் செமிகண்டக்டர்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம் ஏன் கலெக்டரையும் எமிட்டரையும் நாம ஏன் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணினோம். சைஸ் பெருசா இருக்கும் கலெக்டருக்கு, வேற எமிட்டருக்கு டோப்பிங் பெருசா இருக்கும். ஸோ இந்த சைஸ் டிஃபரன்ஸ், டோப்பிங் லெவல் டிஃபரன்ஸ்னால ரெண்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சொன்ன நான் 2 பயாசிங் கண்டிஷன் டு பி ஃபாலோ. அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கக்கூடிய விஷயம் அது. நார்மல் ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர்ல எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் இஸ் ஃபார்வர்ட் பயஸ்ட். ஸோ டயோடுல பயாசிங்க்கு ஒரே ஒரு பேட்டரி யூஸ் பண்ணுவோம். வேற டிரான்சிஸ்டர்ல ஃபார் பயாசிங் வி யூஸ் 2 பேட்டரிஸ். ஏன்னா 2 ஜங்ஷன் இருக்கிறதுனால நம்ம 2 பேட்டரி யூஸ் பண்றோம். 2 பேட்டரினா 4 டெர்மினல்ஸ் இருக்கும். 3 தான் இங்க இப்போ இது இருக்கு, ரீஜன் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு ரீஜன் 2 பேட்டரிக்கும் காமனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ நார்மல் ஆப்ரேஷனுக்கு எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயஸ்ட், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் இஸ் ரிவர்ஸ் பயஸ்ட். இப்ப 2 பேட்டரி யூஸ் பண்றதுனால 4 டெர்மினல் 3 ரீஜன் தான் இருக்குது. ஒரு ரீஜியன் 2 பேட்டரிக்கும் காமனா இருக்கும். அது எந்த ரீஜன் அப்படி காமனா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து we have common base, common emitter and common collector configuration. இப்ப இது அடிக்கடி ஸ்கில் கொஸ்டின்ல இந்த காமன் எமிட்டர், காமன் கலெக்டர், காமன் பேஸ் டயக்ராம் வரைய சொல்லுவாங்க. நேற்றுக்கு டீச் பண்ண என்னால இன்னும் ஒரு குவிக்கா ரீகேப் பண்ணிக்கலாம், எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இருக்காங்க. ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர், இப்ப காமன் பேஸ் அப்படின்னா டிரான்சிஸ்டர் எப்படி வரையணும், பேஸ் அடியில இருக்கிற மாதிரி வரைஞ்சுக்கணும். காமன் எமிட்டர் அப்படின்னா எப்படி வரைஞ்சிக்கணும், எமிட்டர் பாட்டம்ல இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கணும். காமன் கலெக்டர் அப்படின்னா கலெக்டர் பாட்டம்ல இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கணும். ஸோ அப்புறமா என்ன பண்ணணும், இது காமன் பேஸுங்கிறதுனால இது என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ பேஸுக்கும் எமிட்டருக்கும் நடுவுல ஒரு பேட்டரி, கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் நடுவுல பேஸுக்கும் நடுவுல ஒரு பேட்டரி. ஸோ பொலாரிட்டி மார்க் பண்ணுவாங்க, அப்படி விட்டு. காமன் எமிட்டர்னா எமிட்டருக்கும் பேஸுக்கும் நடுவுல ஒரு பேட்டரி, எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் நடுவுல ஒரு பேட்டரி, பொலாரிட்டி மார்க் பண்ணலாம். காமன் கலெக்டர்னா கலெக்டர் இஸ் காமன் ஃபார் போத், கலெக்டருக்கும் பேஸுக்கும் நடுவுல ஒன்று, கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் நடுவுல. இந்த பேட்டரி பொலாரிட்டியில தான் அப்பப்போ நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு ஈஸி மெத்தட் என்ன, இந்த எமிட்டர் கரண்ட் நமக்கு நல்லா தெரியும், அதோட டைரக்ஷனை மார்க் பண்ணி, ஏன்னா லீடுல போட்டிருக்கோம் இல்லையா, அவே ஃப்ரம். ஸோ இப்படி வரும் பேட்டரியில, இங்கே இப்படி வரும். இந்த ஜங்ஷன் கிட்ட எமிட்டர் கரண்டோட டைரக்ஷனை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இங்க திஸ் இஸ் த எமிட்டர் கரண்ட் டைரக்ஷன். அது மாதிரி இங்க பார்த்தோம்னா திஸ் இஸ் த எமிட்டர் கரண்ட் டைரக்ஷன் ஐஇ. அப்ப நம்ம கிட்ட கிர்ச்சாஃப் லா தெரியும், ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஐபி பிளஸ் ஐசி. அதாவது sum of the current flowing towards the junction is equal to the sum of the current flowing away from the junction. So இந்த IE towards the junction போறதுன்னா IBயும் ICயும் away from the junction போகும். ஸோ அதை முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். இங்க IE towards the junctionனா ICயும் IBயும் away from the junction. IE towards the junctionனா இது IC, this is IB. ஸோ ஒன்ஸ் ஆரோ மார்க் வந்தாச்சுன்னா ஆரோ போய் முடிகிற இடம் நெகட்டிவ், ஆரோ பிராடா இருக்கிற இடம் பாசிட்டிவ். ஆரோ போய் முடிகிற இடம் நெகட்டிவ், ஆரோ பிராடா இருக்கிறது பாசிட்டிவ். ஆரோ போய் முடிகிற இடம் நெகட்டிவ், இன்னொன்று பாசிட்டிவ். முடிகிற இடம் நெகட்டிவ், இன்னொன்று பாசிட்டிவ். ஸோ நம்ம அப்படி ஈஸியா அந்த பொலாரிட்டியை மார்க் பண்ணிடலாம். ஆரோ போய் முடிகிற இடம் இது நெகட்டிவ், திஸ் இஸ் பாசிட்டிவ். ஏன் பண்ண வேண்டியது அப்புறம் தான். இது பேஸுக்கு எமிட்டர், ஸோ விஇபி. இது கலெக்டர் பேஸ், ஸோ விசிபி.
இங்க பார்த்தோம்னா இது எமிட்டர் இஸ் காமன். இது பேஸுக்கும் எமிட்டருக்கும் VBE, இது VCE. இங்க பார்த்தா கலெக்டர் இஸ் காமன். ஸோ பேஸுக்கும் கலெக்டருக்கும் VBC, இது VEC. ஸோ அப்படி நேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம்ல ஆஃபன் காமன் பேஸ் காமன் எமிட்டர் தான் கேட்பாங்க. பட் இது ரூல் தெரிஞ்சா காமன் கலெக்டர் நம்மளால ஈஸியா டிரா பண்ண முடியும். இப்போ நம்ம காமன் பேஸ் காமன் எமிட்டர் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நாம முக்கியமா ஒரு ஃபேக்டர் பார்க்க போறோம். கரண்ட் கெயின் ஆஃப் அ டிரான்சிஸ்டர் இன் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் அண்ட் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா நான் இப்போ காமன் எமிட்டர் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஏன்னு இப்போ ரீசன் சொல்ல போறோம். அதுக்கு தெரியணும்னா நம்ம கரண்ட் கெயின் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரியணும். இது காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன்ல பார்த்தோம்னா இதுக்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்கேன், கிரவுண்டட் பேஸ்னு. அப்ப அந்த காமன் டெர்மினல் நம்மள கிரவுண்ட் பண்ணிடுவோம். பேஸ் கரண்ட் கிரவுண்டுக்கு போயிடும். காமன் எமிட்டர்னா எமிட்டர் கிரவுண்ட் ஆயிடும். காமன் கலெக்டர்னா கலெக்டர் கிரவுண்ட் ஆயிடும். ஸோ பாக்கி இருக்கக்கூடிய கரண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா, காமன் பேஸ்ல இன்புட் கரண்ட் இஸ் IE, அவுட்புட் கரண்ட் இஸ் IC. ஸோ கரண்ட் கெயின் ஆஃப் த டிரான்சிஸ்டர் இன் அ காமன் பேஸ் மோட். காமன் பேஸ் மோட்ல கரண்ட் கெயின் we represent it by the symbol alpha. Alpha is equal to the output current IC divided by the input current IE. நம்ம பார்த்தோம்னா since IB is very very small, சொல்லியும் நம்ம பேஸ் ரீஜன்னா இருக்கிறது தின் மைக்ரோ ஆம்பியர்ல இருக்கும், வேற இதெல்லாம் மில்லி ஆம்பியர்ல இருக்கும். IB ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால IC is nearly equal to IE. அதனால இந்த ரேஷியோ எப்படி இருக்கும்? 1 விட less than 1, 0.95 ல இருந்து 0.98 வரைக்கும் இருக்கும். This is the current gain of a transistor in common base configuration. 95 ல இருந்து 98% வரைக்கும் ஒரு efficiency இருக்கும். If I come to the case of a common emitter configuration, emitter current groundக்கு போயிடுது. So the input current is IB. The input current is IB, whereas the output current is IC. ஸோ இப்போ நம்ம இதோட கெயின் ஆஃப் த டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொன்னா அதே சிம்பிள்ல சொல்ல முடியாது. ஏன்னா அவுட்புட் கரண்ட் IC டிவைடட் பை த இன்புட் கரண்ட் இஸ் IB. ஸோ அதனால ஆல்ஃபா சொல்ல முடியாது. we define it by another term பீட்டா. இந்த கரண்ட் கெயின் அதே டிரான்சிஸ்டருக்கு கரண்ட் கெயின், ஒரே டிரான்சிஸ்டர் மாத்தல, சேம் டிரான்சிஸ்டர். அதை காமன் பேஸ் மோடுல கனெக்ட் பண்ணா 0.95 கெயின் கொடுக்கும். அதே காமன் எமிட்டர்ல கனெக்ட் பண்ணா அதோட கெயின் பீட்டா இஸ் IC by IB. பார்த்தோன்னே தெரியும் IC வந்து மில்லி ஆம்பியர்ல இருக்கு, IB is in மைக்ரோ ஆம்பியர். இது மில்லி ஆம்பியர் 10⁻³ இருக்கு, இது 10⁻⁶ இருக்கு. டிவைட் பண்ணா 10⁻+3. ஸோ இதோட கரண்ட் கெயின் இஸ் நார்மலி வெரி ஹை, ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஒரு 200ல இருந்து 1000 வரைக்கும் இருக்கும். அதனால இந்த கரண்ட் கெயின் இந்த காமன் எமிட்டர் மோடு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவ்வளவு இருக்கணும் ஐடியலா. பட் நான் மேக்ஸிமம் ஒரு 500 வரைக்கும் இருக்கலாம் இதோட கெயின் பார்த்தோம்னா நமக்கு. ஸோ இது வந்து கரண்ட் கெயின் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம டிரான்சிஸ்டர் காமன் எமிட்டர் மோட்ல தான் யூஸ் பண்றோம். ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் திஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா? அகெயின் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா? We will now start with this beta. Beta is equal to IC by IB ன்னு எடுத்துக்கலாம். IC க்கு பதிலா we can substitute from here. IC னா என்ன? IE minus IB ன்னு substitute பண்ணலாம். So we substitute IE minus IB divided by IB. இப்போ இது எப்படி எழுதலாம்? IE by IB minus 1. So but IE by IB நமக்கு என்ன தெரியும்? Okay, we do not have IE by IB. நமக்கு IC by IE தான். ஸோ ஐபியை தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் நமக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐபியை எலிமினேட் பண்ணணும், நம்ம ஆல்ஃபாக்கு கொண்டு போகணும். ஸோ என்ன பண்றோம் நம்ம? we change IB in terms of IBக்கு பதிலாக IE minus ICன்னு போட்டுக்கிறோம். IC divided by IE minus IC. இதை உல்டா பண்ணலாம். 1 by beta is IE minus IC divided by IC. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? IE by IC minus 1. இது ஏன் அப்படி பண்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பீட்டாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா கொண்டு போறோம். ஸோ ஆல்ஃபால ஐபி கிடையாதுனால ஐபி எலிமினேட் பண்ணிடும். ஸோ IE by IC என்ன எழுதலாம்? 1 by ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். 1 by ஆல்ஃபா minus 1. இதை வச்சுட்டு பீட்டாக்கு ஃபார்முலா வேணும்னா என்ன பண்ணலாம்? 1 by பீட்டா இஸ் எல்சிஎம் எடுத்தோம்னா 1 minus ஆல்ஃபா by ஆல்ஃபா. இல்லை பீட்டா இஸ் ஈக்குவல் டு
alpha by 1 minus alpha னு எழுதலாம். ஆல்பா கொடுத்து பீட்டா கேட்டா இந்த ஃபார்முலா. அதே பீட்டா கொடுத்து ஆல்பா கேட்டா இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். 1 by alpha is 1 by beta plus 1. So 1 by alpha is 1 plus beta by beta, or alpha is beta by 1 plus beta. So alpha கொடுத்து beta கேட்டா அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம், பீட்டா கொடுத்து ஆல்பா கேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் சம் ஆஃபன் கேட்கக்கூடிய சம், ஒரு டிரான்சிஸ்டர் வந்து காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய ஆல்பா இஸ் 0.95, IE is 1 milliampere. Calculate the values of IC and IB அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டைரக்டா போட வைக்கக்கூடியது ஆல்பாக்கான ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஆல்பா இஸ் வாட், IC by IE. ஸோ இதுல இருந்து IC ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். IC is alpha times IE. Alpha என்ன 0.95, 95 by 100 into IE is 1 milliampere. So this is equal to 0.95 milliampere. நம்மள IB கேட்டா என்ன பண்ணலாம், நம்ம பீட்டாக்கெல்லாம் போக தேவையில்லை. நமக்கு இதே என்ன ஃபார்முலா இருக்கா, IE is IC plus IB இருக்கா, இதுல இருந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். IB is IE minus IC. So 1 milliampere minus 0.95 milliampere equal to 0.05 milliampere எழுதலாம். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு IB எவ்வளவு கம்மியா இருக்குது, ஐயும் ஐபியும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம்ஸ் கேட்பாங்க இந்த ஆல்பா பீட்டா ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் வந்து டிரான்சிஸ்டருடைய கேட்கக்கூடிய கொஸ்டின் கேட்கக்கூடியதுன்னா இந்த சர்க்கியூட்ஸ் சிம்பிள்ஸ் என்ன, பைசிங் வாட் ஷுட் பி ஃபாலோ, இந்த 3 மோடு, காமன் எமிட்டர், காமன் பேஸ், அந்த சர்க்கியூட் டயக்ராம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ், கலெக்டர் எமிட்டர் ஏன் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது, ஃபார்வர்ட் பயஸ்ட் கண்டிஷன்ல பார்த்தா இந்த எமிட்டர் பேஸ்ட் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயஸ் ஆயிருக்கு, அதனால அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, எமிட்டர் பேஸ்ட் ஜங்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், கலெக்டர் பேஸ்ட் ஜங்ஷன் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஏன்னு கேட்பாங்க, ஏன்னா இது ஃபார்வர்ட் பயஸ் பண்ணதுனால அதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மி, அது ரிவர்ஸ் பயஸ் பண்ணதுனால ரெசிஸ்டன்ஸ் அதிகம். டிரான்சிஸ்டர் உள்ள கரண்ட் ஃப்ளோ எதனால, எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல கரண்ட் ஃப்ளோ எதனால, டிரான்சிஸ்டர் உள்ள பார்த்தா போல்ஸும் மூவ் ஆகுது, எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகுது. ஸோ 2 பேராலையும் கரண்ட் இருக்கு. எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல கண்டக்டர் இருக்கு, அதுல எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். அதனால கரண்ட் இந்த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் இஸ் ஒன்லி டியூ டு த எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஏன் என்பிஎன் டிரான்சிஸ்டர்ல ஆரோவா அவே ஃப்ரம் த பேஸ், பிஎன்பில டுவர்ட்ஸ் கேட்பாங்க. ஏன்னா when the transistor is conducting in NPN transistor the current flows from the emitter to the base. அதனால எமிட்டர்ல இருந்து பேஸ் டுவர்ட்ஸ் த பேஸ் நம்ம ஆரோ போட்டிருக்கோம். பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல the current flows from the emitter towards the base. Sorry, NPN away from the base. எமிட்டர்ல இருந்து away from base போகும் கரண்ட். இதை பார்த்தா தெரியும், எமிட்டர்ல இருந்து away from the base. இது வந்து காமன் பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல டுவர்ட்ஸ் த பேஸ் போகுது. அதை நம்ம கரெக்டா சொல்லணும் அந்த கரண்ட் டைரக்ஷன் எல்லாம். ஸோ நேத்திக்கு நம்ம நடத்தின டயக்ராம்ல we have indicated the direction. ஓகே, இன்னைக்கு நாம பார்க்க போறது டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ். பிகாஸ் நான் சொன்ன இந்த டிரான்சிஸ்டரை 3 முக்கியமான யூசஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். டிரான்சிஸ்டர் ஸ்விட்சா யூஸ் பண்ண போறோம். We are going to use this transistor as an amplifier, and then we are going to use it as an oscillator. ஸோ எப்படி நம்ம டயோட ரெக்டிஃபிகேஷன் அதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சோமோ அது மாதிரி இந்த டிரான்சிஸ்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம முதல்ல படிச்சுக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கிறதுனா என்ன, வேற வேற வோல்டேஜஸ் கொடுத்து கரண்ட் அதுக்கு என்ன தகுந்த மாதிரி வருது, இந்த வோல்டேஜ் எப்படி மாத்தினா கரண்ட் எப்படி மாறுறது அப்படின்லாம் படிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டடிங் த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதுக்கு நாம இப்ப இந்த டிரான்சிஸ்டரை பயஸ் பண்ணி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்க போறோம். ஞாபகம் வச்சுக்கலாம். We will study about the characteristics of a transistor in common emitter configuration பார்க்கலாம். பிகாஸ் காமன் எமிட்டர் மோடு தான் நமக்கு நார்மலா நிறைய யூஸ் பண்ணக்கூடியது. என்பிஎன் டிரான்சிஸ்டர் இன் காமன் எமிட்டர் மோட். ஸோ காமன் எமிட்டர் மோடுனா நம்ம எப்படி வரையணும்னு சொல்லியிருக்கேன், எமிட்டர் பாட்டம் மோஸ்ட்ல இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறோம். ஸோ இது என்பிஎன் அப்படிங்கிறதுனால எமிட்டர் லீட் ஆரோ மார்க் அவே ஃப்ரம் த பேஸ் போட்டுக்கிறோம். ஸோ பயசிங் முதல்ல பார்த்துக்கலாம். என்ன பண்ணணும், எமிட்டர் பேஸ் எமிட்டருக்கும் பேஸுக்கும் நடுவில் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணணும், கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் நடுவில் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணணும்.
அடுத்து எப்படி பேட்டரி polarity மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். முதல்ல எமிட்டர் கரண்ட்டை இந்த ஜங்ஷன்ல டைரக்ஷன் மார்க் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் IE. Emitter current flows towards the junction. Now, base current and collector current will flow away from the junction. This is IC and this is IB. So, arrow போய் முடிகிற இடம் நெகட்டிவ், இன்னொன்று பாசிட்டிவ். அதே மாதிரி இங்கே arrow போய் முடிகிற இடம் நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். ஸோ இப்படி வரைஞ்சா நம்ம பயாசிங்லாம் ஞாபகம் வச்சுக்கவே வேண்டாம். ஓகே, we'll first name the batteries. இப்போ வந்து this is connected between base and VBE. This is VCB. நார்மலா இதை வந்து கிரவுண்ட் பண்ணிடுறதுனால இந்த பேட்டரியை எப்பயும் என்ன நேம் பண்ணுவாங்களா, VBBன்னு நேம் பண்ணுவோம் பேஸ். அது மாதிரி இதை VCCன்னு நேம் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இந்த பேட்டரி VBBயோட வோல்டேஜை மாத்த போறோம். வோல்டேஜை மாத்துறதுன்னா ஒண்ணு இப்படி வேரியபிள் பேட்டரின்னு சிம்பிள் போடலாம், இல்லைன்னா அந்த பொட்டன்ஷியல் டிவைடர் அரேஞ்ச்மெண்ட் காட்டலாம். அது எப்படி காட்டணும், என்ன செய்யணும், இங்க கொஞ்சம் கட் பண்ணிட்டு இந்த வோல்டேஜை ஃபுல்லா ஒரு ரெசிஸ்டர்ல டிராப் பண்ணிடணும். அப்புறம் ஒரு வேரியபிள் கான்டாக்ட் வைக்கணும். வச்சா என்ன ஆகும், இந்த கான்டாக்ட் இந்த எண்டில் வைக்கும் போது 0 வோல்ட், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டே வச்சு 0.1 0.2 0.3 இங்க வரும்போது ஃபுல் வோல்டேஜும் கிடைக்கும். அது மாதிரி ஸோ இது ரியோஸ்டாட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வோல்டேஜை மாத்தி கொடுக்கறதுக்காக இருக்கு. அப்புறம் இந்த வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்கோம், இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற வோல்டேஜ் அப்ளை ஆயிருக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கும். ஸோ அதனால ஒரு வோல்ட் மீட்டர்ல பேரலல்ல கனெக்ட் பண்றோம். எதர் இங்க பண்ணலாம், இல்ல அங்க பண்ண படம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சா இங்க இந்த பாயிண்ட் சாரி இங்கேயும் பண்ணிக்கலாம் வோல்ட் மீட்டர். ஸோ இந்த ஆரோ இருக்கிற இடத்துக்கு நேராகவும் பண்ணலாம், கொஞ்சம் மேலேயும் பண்ணிக்கலாம். வோல்ட் மீட்டர் ஷுட் பி கனெக்டட் பேரலல். இது யாருக்கு நடுவில் இருக்க வோல்டேஜ் மெஷர் பண்ணுது, பேஸுக்கும் எமிட்டருக்கும் நடுவில் இருக்க வோல்டேஜ் மெஷர் பண்ணுது. ஸோ வோல்டேஜை மாத்திட்டோம், எவ்வளவு வோல்டேஜ் மெஷர் பண்றோம், அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் எவ்வளவு மாறி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு we need an அம்மீட்டர். அம்மீட்டரை சீரீஸ்ல கனெக்ட் பண்றோம். இது பேஸ் கரண்ட் IB அப்படிங்கிறதுனால இது மைக்ரோ அம்மீட்டரா கனெக்ட் பண்றோம், ஏன்னா அது ரொம்ப கம்மியான கரண்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வோல்ட் மீட்டருக்கும் அம்மீட்டருக்கும் டைரக்ஷன் பொலாரிட்டி மார்க் பண்ணணும். இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால இந்த நெகட்டிவ் எங்க கனெக்ட் ஆயிருக்கும், அது மைனஸ், இது பிளஸ். அது மாதிரி பார்க்கலாம், இந்த பாசிட்டிவ்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் வழியா இந்த ஆரோ வழியா வந்து இந்த அம்மீட்டருக்கு இங்க இருக்கு. ஸோ இது பிளஸ், அதனால இது மைனஸ் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு எண்டை கண்டுபிடிச்சிட்டா இன்னொன்னு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வோல்டேஜை மாத்தி இந்த கரண்ட்டை மட்டும் பார்த்தா போதுமா மிஸ், இதை மாத்த வேண்டாமா? அஃப்கோர்ஸ் இதையும் தான் மாத்த போறோம். ஸோ இது மாத்துறதுக்கு என்ன பண்ண போறோம், அகைன் இங்க ஒரு ரியோஸ்டாட் இது கட் பண்ணிட்டு வோல்டேஜை ஃபுல்லா ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் பண்ணி ஒரு வேரியபிள் கான்டாக்ட் மூலமா மெஷர் பண்ண போறோம். ஸோ இது எவ்வளவு வோல்டேஜ்னு பேரலல்ல வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ண போறோம். இதுக்கு பேரு VCE. இங்க வர்ற கரண்ட்டை மெஷர் பண்ண போறோம் ஒரு அம்மீட்டர். This is going to measure the collector current, அதனால ICன்னு சொல்றோம். polarity பார்க்கலாம், இந்த நெகட்டிவ் இங்க கனெக்ட் ஆயிருக்கு மைனஸ் பிளஸ், அது மாதிரி இந்த end is connected to the positive, so இது பிளஸ் மைனஸ். ஸோ this is a circuit diagram. ஸோ பேசிக்லேயே இந்த போனா மனப்பாடம் பண்ண வேணாம், ஏன்னா நிறைய சர்க்கியூட்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தோம்னா கடை அடிக்கிற மாதிரி இருக்கும். if you see the circuit diagram, சரிதா? ஸோ இந்த சர்க்கியூட் டயக்ராம் நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டாம், நான் சொல்லி கொடுத்த மாதிரி காமன் எமிட்டர் மோடு. அதனால எப்படி கனெக்ட் பண்றோம், எமிட்டர் கீழே இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணலாம். எமிட்டருக்கும் பேஸுக்கு நடுவில் ஒரு பேட்டரி, கலெக்டருக்கும் பேஸுக்கு நடுவில் ஒரு பேட்டரி. அடுத்து என்ன பண்றோம், எமிட்டரோட ஆரோ மார்க் பண்ணிக்கிறோம். எமிட்டர் கரண்ட் இது ரெண்டும் அவே ஃப்ரம் தி ஜங்ஷன். ஸோ இது போய் சேர்ற இடம்னா நெகட்டிவ் பாசிட்டிவ், அது மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ அப்படி நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி இந்த இதை மாத்துறதுக்காக ஒரு ரியோஸ்டாட், வோல்டேஜ் மாத்துறதுக்காக வோல்ட் மீட்டர், மெஷர் பண்றதுக்காக கரண்ட் மெஷர் பண்ண அம்மீட்டர், அது மாதிரி இந்த வோல்டேஜை மாத்துறதுக்காக இந்த ரியோஸ்டாட், அந்த வோல்டேஜை மெஷர் பண்றதுக்காக இந்த வோல்ட் மீட்டர், கரண்ட்டை மெஷர் பண்றதுக்காக அம்மீட்டர். ஸோ அந்த பொலாரிட்டிலாம் கூட பிளஸ் மைனஸ்லாம் எப்படி மார்க் பண்ணோம்னு ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கிட்டா மறந்துட்டா கூட ஈஸியா போட்டுக்கலாம். இது எப்படி IB போட்டோம், எமிட்டர் கரண்ட் கிரவுண்டுக்கு போயிடும். ஸோ இந்த லீடுல போறது பேஸ் கரண்ட், பேஸ் இங்க கலெக்டர் கரண்ட் IC, இது மைக்ரோ ஆம்பியர்ல இருக்கிறதால மைக்ரோ மீட்டர், கலெக்டர் கரண்ட் மில்லி ஆம்பியர்ல இருக்கும் மில்லி ஆம்பியர் அப்படின்னு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் a circuit to study the characteristics of a transistor. கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன,
applying different voltages and studying the response to the current. Current எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். இங்க எந்த வோல்டேஜை மாத்தி எந்த கரண்ட்டை பார்க்க போறோம். ஸோ இந்த VBB இன்புட் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்புட் கரண்ட் IB எப்படி மாறுறதுன்னு படிச்சா அதுக்கு பேரு இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது படிக்கிறதுக்கு அவுட்புட் வோல்டேஜ் VCE நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ 2 volts 4 volts அப்படி வச்சுக்கிறோம். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த வோல்டேஜை மாத்தி அவுட்புட் வோல்டேஜை மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அவுட்புட் கரண்ட் எப்படி மாறுறதுன்னு பார்க்க போறோம். So studying the relation between output voltage and output current is called output characteristics. இது படிக்கிறதுக்கு இன்புட் கரண்ட்டை நம்ம கான்ஸ்டன்டா வைக்க போறோம். IB கான்ஸ்டன்டா வச்சு 20 மைக்ரோஆம்பியர். VCE அவுட்புட் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணி ICயை மெஷர் பண்ணினா அதுக்கு பேர் ஸ்டடிங் த அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஐபியை சேஞ்ச் பண்ணி இன்புட்ல ஒன்ன மாத்தி ஐபியை இன்புட் கேரக்டரை மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி ஐசி எப்படி மாறுறதுன்னு படிச்சா அதுக்கு பேரு டிரான்ஸ்பர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுக்கு நம்ம VCE ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூல வச்சுட்டு ஐபியை வேற வேற வேல்யூ வச்சு அது கரஸ்பாண்டிங் ஐசி மெஷர் பண்ண போறோம். So there are 3 characteristics of a transistor: input characteristics, output characteristics, and transfer character. Transferனா இங்க இருந்து அங்க எப்படி மாறுது. இன்புட் வோல்டேஜை மாத்தி இன்புட் கரண்ட்டை மெஷர் பண்ணா input characteristics. Output voltage மாத்தி output current measure பண்ணா output characteristics. Input current மாத்தி output current படிச்சா அதுக்கு பேர் transfer characteristics. So to study the input characteristics of a transistor, நம்ம output voltage VCE is kept at a constant value. VCE ஒரு constant value ல வைக்கிறோம். VBE மாத்திரம் 0.2, 0.4, 0.6ன்னு ஒவ்வொரு தடவையும் இந்த அம்மீட்டர்ல IBயை மெஷர் பண்றோம். VCE ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூல வைக்கிறோம். வச்சுட்டு இதுக்கு ஒரு கிராஃப் வரைப்போம். யாருக்கும் இந்த VBEக்கும் IBக்கும் we are drawing a graph. இந்த கிராஃபுக்கு பேர் at VCE முதல்ல 0 வச்சிருக்காங்க. at VCE is equal to 0 volts. VBE is changed 0.2, 0.4, 0.6, 0.8. அதுக்கு கரஸ்பாண்டிங் பேஸ் கரண்ட் மெஷர் பண்ணி கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. இது பார்த்தா டயோடோடைய ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. 0.3 வரைக்கும் ஜெர்மானியத்துக்கு 0.3 வரைக்கும் கரண்டே இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம். நீ வோல்டேஜ் சிலிக்கானுக்கு 0.7 வரைக்கும் இந்த நீ வோல்டேஜ் வரைக்கும் 0 இருந்தா அப்புறமா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதே என்ன பண்ணாங்க, VCE 0 இல்லாம VCE 10 voltsல வச்சு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கர்வ் தான் வந்திருக்கு, ஆனா கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. என்ன இருக்கு, கொஞ்சம் நல்லா IB வேல்யூ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. 0 விட இது ஜாஸ்தியா இருக்கு. 20க்கு வச்சு பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க வழியே, பட் ஷேப் ஆஃப் த கர்வ் இஸ் ஜஸ்ட் தி சேம். So இது just it resembles. இப்போ இதுல input characteristics நான் என்ன பண்ணோம், by changing the input voltage, by keeping the output voltage VCE at a constant value, changing VBE value, different values of base current is measured. Graph is drawn by taking VBE along x-axis and IB along the y-axis. சரி, இந்த கிராஃப்ல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். Number 1, it is just similar to the forward characteristics of a diode. Number 2, threshold voltage வரைக்கும் கரண்ட் இல்ல, அதுக்கு மேலதான் நான் லீனியரா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ இன்க்ரீஸ் பண்ணினா, VCE இன்க்ரீஸ் பண்ணினா பேஸ் கரண்ட் இங்க இருந்த வேல்யூ விட அதே 0.8 வோல்ட்டுக்கு பேஸ் கரண்ட் அதிகமா இருந்தது. 10 volts ஆக்கிட்டா அது குறைஞ்சு போயிடுது. ஏன்னா கலெக்டர் அந்த கேரியர்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துது, அதனால பேஸ் கரண்டோட வேல்யூ குறைஞ்சு போயிடுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். So இந்த கிராஃப்ல இருந்து நம்ம என்ன மிஸ் தெரிஞ்சுக்கலாம், we can calculate the input impedance of a transistor, RI அப்படின்னு சொல்றோம். input impedance. இம்பிடன்ஸ்னா ஒரு ஏசியோட ரெசிஸ்டன்ஸ் இம்பிடன்ஸ் சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, வோல்டேஜ் பை கரண்ட். Input impedance na input voltage VCB, change in the input voltage by the corresponding change in the current, input current, delta VBE by delta IB. அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த கிராஃப்ல எடுத்திருக்காங்க பத்தியா, ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்து அதுக்கு மார்க் பண்ணி இது ரெண்டுக்கும் கரஸ்பாண்டிங் VBE என்னன்னு பார்க்கணும். இது 0.8, 0.9 வச்சுக்கலாம். ஸோ டெல்டா VBE னா 0.9 minus 0.8. டெல்டா ஐபினா அது அந்த பாயிண்ட்ஸ்க்கு நேரா இருக்கக்கூடிய கரண்ட் பார்க்கலாம், ஒரு 65-40. ஸோ அதை மைனஸ் பண்ணி டெல்டா ஐபி. இந்த ரேஷியோ எடுத்தா we get the input impedance of the transistor. நார்மலா
காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்ல இந்த இன்புட் இம்பிடன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு ஐபி மைக்ரோ ஆம்பியர்ல இருக்கிறதுனால திஸ் வேல்யூ இஸ் வெரி வெரி லார்ஜ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். வெரி ஹை இன்புட் இம்பிடன்ஸ் இருந்தாதான் ஒரு டிரான்சிஸ்டர் நல்ல ஆம்பிளிஃபையரா ஆக்ட் பண்ண முடியும். அது ஆம்பிளிஃபையர்ல பார்க்கலாம். அதனால காமன் எமிட்டர் மோட நம்ம ஆம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு நல்லா யூஸ் பண்றோம். ஸோ இட் ஹஸ் காட் ஹை இன்புட் இம்பிடன்ஸ். இது இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் என்ன பண்ணணும்? அவுட்புட் வோல்டேஜை மாத்தி விசிஇயை சேஞ்ச் பண்ணி ஐசிஏ மெஷர் பண்ண போறோம். இதுக்கு நம்ம ஐபியை கான்ஸ்டன்ட் வேல்யூல வைக்கிறோம். முதல்ல ஐபியை 20ன்னு வச்சுக்கலாம். முதல்ல ஐபி 0 வச்சுக்கலாம், இல்ல 20 வைக்கலாம். ஐபியை 20 வச்சுட்டு விசிஇ 0, 2, 4, 6ன்னு மாத்தினா ஐசி வேற வேற வேல்யூ வரும். அதை நோட் பண்ணிக்கிட்டு கிராஃப் வரைகிறோம். அப்புறம் ஐபி 40 வைக்கிறோம், திரும்ப ரிப்பீட் பண்றோம், இன்னொரு கிராஃப் வரைகிறோம். ஸோ இந்த கிராஃப் வரைஞ்சா என்ன ஷேப்ல இருக்கும்? யாருக்கும் கிராஃப் விசிஇ along the x axis, ஐசி along the y axis with ஐபி ஈக்குவல் டு 1 மில்லி ஆம்பியர் வச்சிருக்காங்க. நான் 10 சொன்னேன், 1 வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சுக்கிறோம். இங்க பார்த்தோம்னா கரண்ட் விசி இன்க்ரீஸ் பண்ணும்போது வேகமா இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. வேகமா இன்க்ரீஸ் ஆச்சு, ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். அப்புறம் நான் விசி 2 மில்லி ஆம்பியர்னு மாத்தினா அங்கேயும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு ஐசி, அப்புறமா திரும்ப கான்ஸ்டன்டா போயிடுச்சு. அகைன் இன்னும் கொஞ்சம் விசி மாத்தினா இதே சேம் ஷேப் தான். ஒன்லி திங் இஸ் as IB is increased, the IC value keeps on increasing. ஷேப் எல்லாம் சேமா தான் இருக்கு. ஏன்னா ஐபியை 0 ஆக்கினாலும் கரண்ட் 0 ஆகல. இதே மாதிரி ஒரு ரொம்ப 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 மினிமம் வேல்யூ ஆஃப் ஐசி இஸ் ஃப்ளோயிங். ஸோ இந்த கிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்ம இந்த கிராஃபை 3 ரீஜனா பிரிச்சுக்கணும். இந்த ரீஜனுக்கு இந்த ஷேடு பண்ணியிருக்காங்க. இந்த ரீஜனுக்கு பேர் சேச்சுரேஷன் ரீஜன். அப்படின்னா கரண்ட் இஸ் இன்க்ரீசிங் டுவர்ட்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ, சேச்சுரேஷன் ஆக போகுது. இந்த ஐபி ஈக்குவல் டு 0க்கு கீழே இருக்க ரீஜன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் கட் ஆஃப் ரீஜன். இந்த ரீஜன்ல நம்ம டிரான்சிஸ்டர் ஆப்ரேட் பண்ண கூடாது. இந்த நடுவுல இருக்க ஒரு ரீஜன் இருக்கு இல்லையா, ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்டா இருக்கு, வேற ஐசி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் விசிஇ. ஐசியோட வேல்யூ நான் விசிஇ மாத்தினா 2, 4, 6, 8 என்ன மாத்தினாலும் இது ரொம்ப மாறாது, ரொம்ப கொஞ்சோண்டு தான் மாறி இருக்கு. This region where the collector current is independent of the collector emitter voltage. It depends only on the base current. Base current மாத்தினா மட்டும்தான் ஐபி இங்க, ஐபி 1னா இங்க இருக்கு, ஐபி 2னா இங்க போகுது, ஐபி 3னா இன்க்ரீஸ் ஆகுது, ஐபி 4னா இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் மாறுது. விசிஇ மாத்தினா இது மாறலைன்னா ரொம்ப மாறல. இந்த ரீஜனுக்கு பேரு ஆக்டிவ் ரீஜன். இந்த ஆக்டிவ் ரீஜன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீஜன். இந்த ரீஜன்ல தான் ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையரா வேலை செய்ய போகுது. அது எப்படி நம்ம பின்னாடி பார்க்கலாம். So output characteristics now, it is a curve drawn between VCE and IC. At constant IB, VCE is changed, corresponding IC is noted, and graph is drawn. Graph 3 region பிரிக்கிறோம். IB equal to 0க்கு கீழே இருக்க ரீஜியன் கட் ஆஃப் ரீஜியன். ஏன் கரண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர், இந்த கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் இன்புட்டே இல்லாம எப்படி மிஸ் அவுட்புட் வருது? ஐபி தானே இன்புட் கரண்ட். இன்புட் கரண்ட் 0 பண்ணி எப்படி அவுட்புட் வருது அப்படின்னா, இன்புட் கரண்ட் நம்ம 0 பண்ணிட்டாலும் யூ கேன் சி 2 பேட்டரி இருக்கு. இந்த பேட்டரி தான் நம்ம 0 பண்ணிட்டோம், இன்புட் பேட்டரி. இந்த அவுட்புட் பேட்டரி ரிவர்ஸ் பயஸ் இருக்கிறதுனால ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் பார்த்தப்போ டயோட ரிவர்ஸ் பயஸ் பண்ணா ஒரு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ளோ ஆகும். அதனால அந்த கரண்ட் ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ அதுக்கு கீழே இருக்க ரீஜன் இஸ் கட் ஆஃப் ரீஜன். The initial region where the current increases rapidly towards saturation, வேகமா மேக்ஸிமம் நோக்கி போறது இல்லையா, இதுக்கு லெஃப்ட்ல இருக்க ரீஜன் saturation region. The middle portion where the collector current depends only on base current, it does not depend on collector emitter voltage, is called the active region. இது முக்கியமான ரீஜன். அந்த ஆம்பிளிஃபிகேஷன் வரைச்சே ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லலாம். சரி மிஸ், இந்த கிராஃப்ல இருந்து ஏதாவது கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னா, we can calculate the output impedance, RO. இம்பிடன்ஸ்னா என்ன சொன்ன? வோல்டேஜ் பை கரண்ட். அவுட்புட் இம்பிடன்ஸ்னா என்ன? அவுட்புட் வோல்டேஜ் VCE divided by the output current IC. Change in the output voltage by change in the output current. இதுக்கு இந்த at constant IB. அப்ப IB ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கிற ஏதாவது ஒரு கர்வ்ல நம்ம 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த 2 பாயிண்ட்டுக்கு நேர எக்ஸ் ஆக்சிஸ்ல வேல்யூஸ் பார்க்கிறோம். சப்போஸ் இது 4, இது 8ன்னு வச்சுக்கலாம்.
So 8 minus 4, அதான் delta VCE. Delta IC na y axis la பார்க்கணும். இது say for example 40 milliampere, இது 35 milliampere இருந்தா இது 5 milliampere delta IC. இது டிவைட் பண்ணினா வர்றதுக்கு பேர் தான் அவுட்புட் இம்பிடன்ஸ். சாதாரணமா இது மில்லி ஆம்பியர்ல இருக்கிறதுனால அவுட்புட் இம்பிடன்ஸ் இந்த காமன் எமிட்டர் மோட் இஸ் லோ. இன்புட் இம்பிடன்ஸ் ஹை, அவுட்புட் இம்பிடன்ஸ் லோ. So this is about the output characteristics. மூணாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னோம், டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது அவுட்புட் வோல்டேஜை இசிஇ ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸே ஒரு 4 வோல்ட் 6 வோல்ட்ஸ் எலியா வச்சுட்டு இது நம்ம இன்புட் பேஸ் கரண்ட்டை மாற்ற போறோம். இந்த வோல்டேஜை மாத்தினா இது 20, இது எவ்வளவு கரண்ட், இது 40, இது எவ்வளவு கரண்ட், இது 60, இது எவ்வளவு கரண்ட் நோட் பண்ணிக்கிறோம். Then we draw a graph by taking IB along the x-axis and IC along the y-axis. பார்த்தா ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் கிடைக்கும். அப்ப அதுல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம், IC is directly proportional to IB because நம்ம பார்த்தோம் IC by IBங்கிறது என்ன, it is beta, the current gain is a constant. So நம்ம IC is equal to beta times IB. இது y is equal to mx ஃபார்ம்ல இருக்கு. y variable, x variable, m is a constant. அப்ப இதோட ஸ்லோப் எடுத்தா என்ன வரும், எனக்கு ஸ்லோப் will give me the m value. பார்க்கலாம் IB x axis, IC y axis எடுத்திருக்கோம், ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் இருக்கு. இதுக்கு நான் இந்த இதுல இருந்து நான் கரண்ட் கெயின் பீட்டாவை கால்குலேட் பண்ணலாம். பீட்டா இஸ் டெல்டா ஐசி பை டெல்டா ஐபி. அதுக்கு இதுல 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு நேரா சேஞ்ச் இந்த ஐசி வேல்யூ ஒய் ஆக்சிஸ்ல பாக்குறேன், சேஞ்ச் இந்த ஐபி வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ்ல பாக்குறேன். பண்ணுனா அட் கான்ஸ்டன்ட் விசியு ஐ கெட் த கரண்ட் கெயின். கரண்ட் கெயின் நான் சொன்னேன் இட் இஸ் அப் டு 1000 வரணும். நார்மலி 50 to 200 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ சில டிரான்சிஸ்டர்ஸ் we can get beta up to 1000 because the current gain is very high. Current gain na நம்ம கொடுக்கிற இன்புட்டை எவ்வளவு மடங்கு பெருசு பண்ணி கொடுக்குது. அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அவுட்புட் கரண்ட் இஸ் ஐசி இஸ் பீட்டா டைம்ஸ் ஐபி. நம்ம பேஸ் கரண்ட்டை விட 1000 மடங்கு அதிகமா இருக்கு அவுட்புட் கரண்ட். அது நமக்கு அட்வான்டேஜ், அதான் ஆம்பிளிஃபிகேஷன். அதனால இந்த காமன் எமிட்டர் மோட நம்ம ஆம்பிளிஃபையருக்கு நார்மலா யூஸ் பண்றோம். So this is about the transistor characteristics. சாதாரணமா என்ன கொஸ்டின் இதுல கேட்பாங்க, டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ். நான் குவிக்கா ஒரு சாம்பிளுக்கு ஒரு சம் போடுறேன், அது மாதிரிதான் மேக்ஸிமம் ரிப்பீட்டட் ஆகும். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல கேட்கலாம். அது நீங்க ப்ராக்டிகல்ஸ்ல போட்டிருப்பீங்க இன்புட் இம்பிடன்ஸ் அவுட்புட் இம்பிடன்ஸ்லாம். ஸோ நான் அதனால அது மாதிரி சமு போடல, வேற இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சமு போடுறேன். ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் காமன் எமிட்டர் மோடுல இருக்குன்னு வச்சுக்கலாம். பேஸ் எமிட்டர் கலெக்டர். Emitter is connected to the ground. The baseல voltage கொடுக்குற VI through a resistor 500 kilo ohm வழியா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த VI 20 volts சொல்றாங்க. அண்ட் இங்க கலெக்டர்ல ஒரு ரெசிஸ்டர் வழியா 20 volts பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்காங்க. You can see இது 4 kilo ohm வச்சுக்கலாம். இங்க 500 kilo ohm, இது 4 kilo. What is the value of IB? The base current இருக்கு இல்லையா, the base current flow ஆகணும். Collector current. What is the value of IB? What is the value of IC? And what is the value of beta? இங்கடா எமிட்டர் கரண்ட் கிரவுண்டுக்கு போயிடும். பேஸ் கரண்ட் இங்க இருந்து இங்க போகுது. So base current IB is 20 divided by 500 into 10 power 3. போட்டோம்னா நமக்கு என்ன வரும், will have 2 by 50 40 மைக்ரோ ஆம்பியர் வரப்போகுது. ஸோ ஐசி அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் 20 டிவைடட் பை அங்க இருக்கிற வோல்டேஜ் இஸ் 4 into 10 power 3. ஸோ 5 into 10 power minus 3 இல்லைன்னா 5 மில்லி ஆம்பியர். ஸோ பீட்டான்னு கேட்டாங்கன்னா ஐசி பை ஐபி இட் இஸ் ஈக்குவல் டு 5 into 10 power minus 3 divided by 40 into 10 power minus 6. So you will have 5 by 4 now 1.125. So இது மாதிரி கனெக்ட் கேட்கலாம். இல்லைன்னா நீங்க ப்ராக்டிக்கல்ல போடுற மாதிரி இன்புட் இம்பிடன்ஸ் அவுட்புட் இம்பிடன்ஸ் கரண்ட் கெயின் கிராஃப்ல இருந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ இது மாதிரி சம்ஸ் தான் டிரான்சிஸ்டர்ஸ்ல மேக்ஸிமம் கேட்பாங்க.
ஸ்கில் டயக்ராம் கொஸ்டின் இந்த சர்க்யூட் டயக்ராம்ஸோ கிராஃபோ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸோ வரைய சொல்லி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் நம்ம டிரான்சிஸ்டர்ஸ்ல. ஸோ வி வில் ஸ்டாப் ஹியர் டுடே. நாளைக்கு கிளாஸ்ல நம்ம டிரான்சிஸ்டரோட யூசஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.